ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து சபேஷனுக்கு முகமே சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் ஒரு சில கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தாராளமா சொல்லாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, தனி ஃபேன் பேஸுமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் வாரம், அதாவது ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நாளா நெருங்க போது போட்டியாளர்களும் கிட்டத்தட்ட 11 to 12 பேர் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரொம்பவே முக்கியமா இம்பார்ட்டண்டா பார்த்துக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொன்னா சபேஷ்ல தாராளமா சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற வகையில ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எஸ்பிபி சார் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்திருந்தோம். பட் இருந்தாலும் அவரால் வாங்க முடியல. ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், ஓகே இந்த வாரம் நல்லா தான் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த வகையில இந்த வாரம் யாரெல்லாம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிவானிக்கு அப்சல்யூட்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு என்ற விஷயம் நமக்கு ப்ரோமோலே கிளியரா தெரிஞ்சிச்சு. ஸ்ரீஹரியோட பர்ஃபார்மன்ஸை வேற லெவல் பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவருக்கும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அருண் வேற லெவல் போய் ட்ரோன்லயே தொங்கிக்கிட்டே பாட ஆரம்பிச்சிட்டாருன்ற வகையில ஸோ அவரோட பிரீத்திங் கான்செப்ட் எப்படிதான் வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணி அவருமே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வகையில இதெல்லாம் பார்க்கும்போது சபேஷனுக்கு இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ வாங்கலான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜட்ஜஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா சபேஷன் அமைச்சிருப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்றேன். பட் இந்த வாட்டி இவரோட பர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தாண்டி சபேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் தனியா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவரோட தனி ஃபேன் பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவர் வந்து டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில சபேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்றதாலே அவர் கண்டிப்பா ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்ற விஷயத்தை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.